அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலும் கருத்து கணிப்புகள் பொய்த்துப் போவது ஏன்? வேறு விதமாக சொன்னால், அறிவியல் பூர்வமான சயின்டிபிக் மெத்தட் கருத்து கணிப்பு சாத்தியமே இல்லை. ஏன்? பாருங்கள், இந்த பதிவில் பார்ப்போம். சமீபத்தில் 5 மாநில தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. தேர்தல் 6 மணிக்கு முடிந்தது. 6:30க்கு கிட்டத்தட்ட 15 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துவிட்டன. இதில் யார் முன்னிலை, யார் பின்னிலை, யார் ஜீரோ என்ற டாபிக்கு போகாமல் கருத்து கணிப்பு சாத்தியமா இல்லையான்னு பார்ப்போம். பொதுவா கருத்து கணிப்பு சயின்டிபிக் மெத்தடாக இருக்க வேண்டும். சயின்டிபிக் மெத்தட்னா என்ன? ஒருவர் அறிவியல் முறைப்படி ஒன்றை கண்டுபிடித்து இருக்கிறார். அதையே வேறு ஒருவர் செய்யும் பொழுது அதே ரிசல்ட் வர வேண்டும். இதுதான் சயின்டிபிக் மெத்தட் என்கிறோம். ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறது. அதில் ஒரு கட்சிக்கு 165 சீட் வரை கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்னொரு நிறுவனம் எடுக்கும் கருத்து கணிப்புக்கும் அதே ரிசல்ட் தானே வர வேண்டும். ஆனால் 90 வருகிறது. இதாவது பரவாயில்லை. ஒரு நிறுவனம் அவைக்காவுக்கு 98 120 சீட் முன்னிலை கொடுத்திருக்கிறது. இன்னொரு நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பில் தாவேக்காவுக்கு 4 to 10 முன்னிலை கொடுத்திருக்கிறது. இந்த 2-வே தப்பு. உதாரணமாக 2ஐயும் கூட்டினால் 4 தானே வர வேண்டும். ஒரு நிறுவனம் 3 to 5 என்கிறது, இன்னொரு நிறுவனம் 2 to 5. இது தப்பு தானே? சாலிட் ஆன்சரான 4 தானே வர வேண்டும். அதை பிறகு பார்ப்போம். ஒரு சீட் 2 சீட் வித்தியாசம் இருக்கலாம். அதற்கு இப்படியா? ஒன்று கருத்து கணிப்பு தப்பாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் கருத்து கணிப்பு எடுத்த நிறுவனம் தப்பாக இருக்க வேண்டும். சரி, இப்ப கருத்து கணிப்பு சாத்தியமா இல்லையான்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கிறது. அதில் ஒரே ஒரு தொகுதியை எடுத்துக்கொள்ளலாம், பெரம்பூர் தொகுதி. இதில் மொத்த வாக்காளர்கள் 2,22,789 பேர். இதில் ஆண்கள் 1.08 லட்சம் பேர், பெண்கள் 1.14 லட்சம் பேர். பெரம்பூரில் மொத்தம் 260 வாக்குச்சாவடிகள் இருப்பதாக ChatGPT சொல்லுகிறது. ஒரு பூத்தில் அதிகம் 1200 வாக்காளர்கள் வரை இருக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்குகள் அதிகமாக இருக்கும், வேறொரு இடத்தில் அதே கட்சிக்கு வாக்குகள் குறைவாக இருக்கும். அதுவும் இந்த தேர்தலில் வாக்குகள் 7 மணியில் இருந்து 1 மணிக்குள் அதிகமாக விழுந்திருக்கிறது. இப்போ ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் பெரம்பூர் தொகுதிக்கு மட்டும் கருத்து கணிப்பு எடுக்க போகிறது என்று வைத்துக் கொள்ளும். ஒரு பூத்துக்கு ஒரு கேமராமேன், ஒரு கருத்து கேட்பவர், அவர்களுக்கு ஒரு கார், அந்த காருக்கு ஒரு டிரைவர், கொஞ்சம் பெரிய நிறுவனம் என்றால் ஒரு மொபைல் கண்ட்ரோல் ரூம், அதற்கு ஆபரேட்டர் என்று 4 பேர் வேண்டும். குறைந்தது 3 பேராவது வேண்டும். ஒரு பூத் பீக் டைமான 7 மணியிலிருந்து 1 மணி வரை அதிகபட்சம் 750 பேராவது வாக்கு செலுத்தியிருப்பார்கள். அந்த 750 பேரிடம் கருத்து கேட்க முடியாவிட்டாலும் குறைந்தது 400 பேரிடமாவது கருத்து கேட்க வேண்டும். அந்த 400 பேரிடம் கேட்டால்தான் குறைந்தது ஒரு 250 300 பேராவது கருத்து சொல்வார்கள். அதுவும் உடனே கேட்க வேண்டும். கொஞ்ச நேரமானாலும் மனம் மாறி விடுவார்கள், சொல்ல மாட்டார்கள். அதனால் ஒரு யூனிட், ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியை மட்டும் கவனிக்க கருத்து கேட்க நேரம் இருக்கும். பக்கத்து வாக்குச்சாவடிக்கு கூட போக நேரம் இருக்காது. இப்போ ஒரு வாக்குச்சாவடிக்கு காருக்கு பெட்ரோல், 4 பேருக்கு சாப்பாடு, கூல் ட்ரிங்க்ஸ் என்ற லிஸ்ட் இருக்கிறது. இப்போ பெரம்பூர் தொகுதிக்கு மட்டும் 260 யூனிட், அதாவது ஒரு யூனிட்டுக்கு 4 பேர் என்றால் 1040 பேர் வேண்டும். அப்ப 234 தொகுதிக்கு எத்தனை பேர் வேண்டும்? இதற்கெல்லாம் செலவு செய்ய பெரிய நிறுவனங்கள் கூட முன் வராது. ஏனெனில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஒரு 15 நிறுவனமாவது கருத்து கணிப்பை வெளியிடும். அதில் ஒன்றுதான் இந்த குறிப்பிட்ட நிறுவனம் வெளியிடும் கருத்து கணிப்பு. அடுத்த கருத்து கணிப்பு வரும் வரைதான் இவர்களுடைய கருத்து கணிப்பு டைம் லைனில் இருக்கும். அடுத்தது வந்தவுடன் இது ஒரு நம்பராக தான் ஸ்கிரீனில் இருக்கும். இந்த நிறுவனத்தின் கருத்து கணிப்பின் ஆயுட்காலம் அதிகபட்சம் 1/2 மணி நேரம். நீங்கள் என்னதான் உயிரை கொடுத்து எடுத்தாலும் அதன் ஆயுட்காலம் 1/2 மணி நேரம்தான் என்று இருக்கும் பொழுது 1/2 மணி நேர டிஆர்பிக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்ய வேண்டுமா? இந்த பிரச்சனையை தான் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன. பணம் கொடுத்து எங்கள் கட்சிக்கு இத்தனை சீட் கொடு என்று தேர்தல் ஆரம்பிப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்னையே கோடிகளில் ஒப்பந்தம் போட்டுக் கொள்கிறார்கள். அதனால் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் அந்த குறிப்பிட்ட கட்சியை தூக்கி கொண்டாடும். தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பும் பின்பும் இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு ஃபேக் நரேட்டிவை செட் பண்ணும். நடுநிலையான சில பொதுமக்கள் அந்த நரேட்டிவை நம்பி அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவார்கள். அந்த குறிப்பிட்ட நிறுவனம் தன்னுடைய கான்ஃபரன்ஸ் ஏசி ரூமில் யாருக்கு எத்தனை சீட்டு என்ற கணக்கை போடும். சும்மா ஒரு வைபிற்காக மக்களிடம் சென்று கருத்து கேட்டு மக்கள் என்ன கருத்து கூறினாலும் அதை தன் இஷ்டம் போல் மாடிஃபைட் பண்ணி மக்களிடம் ஒளிபரப்பும். அதுவும் குறிப்பிட்ட சில தொகுதி 1 நாளோ 2 நாளோ கருத்து கணிப்பு எடுப்பது போல் பாவலை காட்டிவிட்டு வந்தது வரை லாபம்னு கிடைத்த பணத்தை விட்டு கொண்டு போய்விடும். அந்த குறிப்பிட்ட கட்சி முடிந்த வரை எல்லா கருத்து ஏஜென்ட்டுகளையும் வாங்கப்பார். அவர்கள் தகுதிக்கு ஏற்ப கோடிகள் முதல் ஆயிரங்கள் வரை டெம்போலாம் வச்சு கடத்திருந்தா 4000 வரை. ஒரு கட்சி இப்படி செய்தால் அதன் எதிர்கட்சி சும்மாவாக இருக்கும். அதுவும் நரேட்டிவ் செட் பண்ணும். இதில் மக்களுக்கு நல்லது செய்ய வந்த கட்சிக்கு 4 முதல் 8 சீட்டு வரை தான் கொடுக்கும்.
98 சீட்டு முதல் 120 சீட்டு வரை கொடுத்த நிறுவனமும் சயின்டிபிக் முறைப்படி எடுத்ததா இல்லையான்ட்டு தேர்தல் முடிவுகள் வரும்போதுதான் தெரியும். பணம் வாங்கி கொண்டு கருத்து திணிப்பு செய்யும் நிறுவனம் அடுத்த தேர்தலில் முதலில் யார் அதிகம் தருவார்கள் என்று காத்திருக்கும். தேர்தல் ரிசல்ட் வந்தவுடன் அதை மக்கள் மறந்து விடுவார்கள். தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் அடுத்த தேர்தலிலும், ஏன் எல்லா தேர்தலிலும் செய்யும். இதனால தான் பெரும்பாலும் கருத்து கணிப்பு தவறாக போய்விடுகின்றன. வேண்டுமென்றால் ஒரு அதிர்ஷ்டத்தில் ஏறக்குறைய சரியாக வந்து விடலாமே ஒழிய கருத்து கணிப்பு முழுக்க சயின்டிபிக் முறையில் சாத்தியமே இல்லை. இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.